இந்த ஆல்கஹாலிக் கன்சம்ஷன், மதுபானம், அப்புறம் இந்த ட்ரக்ஸ், ஸ்மோக்கிங் இதெல்லாம் எதுக்கு கன்சியூம் பண்ணுறீங்க? இந்த அடிக்ஷனுக்கு ரீசன் என்ன? ப்ளஷர். இந்த சோகம், கஷ்டம் தெரியாது, தைரியம் கிடைக்குது, தன்னம்பிக்கை கிடைக்குது. இதெல்லாம் தானே மெயின் ரீசனாக இருக்குது. இப்படி இருக்கவங்களுக்கு கடைசியாக என்ன கிஃப்ட் தெரியுமா கிடைக்கும்? பைபிளில் சொல்கிறாங்க, ஐயோ! யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. Who has woe, who has sorrow, who has contentions, who has complaints, who has wounds without cause, who has redness of eyes, those who linger along at the wine, those who go in search of mixed wine. நீதிமொழிகள் 23:29 மற்றும் 30வது வசனத்தில் சொல்லியிருக்காங்க. தற்சமயத்துக்கு எல்லா ஃபீலும் கிடைக்கும். கடைசியில் தான் உண்மையாகவே இந்த கஷ்டம் போச்சா, அதை கன்சியூம் பண்ணுறப்ப தைரியமாக பண்ண வேண்டாத வேலையிலலாம் அடுத்து என்ன பிரச்சனை வர இருக்குது, வீணாக இதில் காசு செலவு பண்ணிவிட்டு அப்புறம் உட்காந்து அழுகணும். இதோட எல்லா சைடு எஃபெக்ட்ஸும் உடம்புல கிட்னி, ஹார்ட், லங்ஸ்னு தேவன் அழகாக நமக்கு கொடுத்த எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆக்கி வாழ்க்கையை இழக்கணும். அதாவது மொத்தத்தில் கன்சியூம் பண்ணுறப்ப இருந்த மொத்த சந்தோஷமும் கடைசியில் ஒரு கத்தி போல் வந்து நிற்கும். அப்போது கிழிக்க கிழிக்க அந்த வலியை தாங்கவே முடியாது. இதை விட சந்தோஷம் உங்களுக்கு வேண்டிய நல்ல விதமான தன்னம்பிக்கை, தேவையான தைரியம், நல்ல ஆரோக்கியம் எல்லாம் ஒன்று கொடுக்கும். அதான் பைபிள் அண்ட் ப்ரேயர். டெம்ப்ரரியான சந்தோஷம் இல்லாமல் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வீணான அடிக்ஷனை விட்டுட்டு இதுக்கு திரும்பி பாருங்கள், சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும்.